ஓகே. நான் என்னோட இ-காமர்ஸ் ஜர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போது. ஸோ 2020 ஆகஸ்ட் மாசம் வந்து நான் கோர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கிட்டு அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த கொரோனா டைமு அந்த இதுதான் போயிட்டுருந்தது. ஸோ அந்த 2020 ஆகஸ்ட்ல வந்து நான் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் வந்து கோர்ஸ் சும்மா வீடியோ தான் பார்த்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 4 மந்த்ஸ்ல திரும்ப வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஜிஎஸ்டி வாங்கிட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணேன். அப்பலாம் நெறைய தெரியாது. அமேசான் செல்லர் சப்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். கேட்டு ஒவ்வொன்னா ரிசால்வ் பண்ணுவேன். அங்க அமேசான் செல்லர் சென்ட்ரல் சப்போர்ட் டீமுக்கே வந்து சில விஷயம்லாம் தெரியாது. ஸோ ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு அவசியம் இல்ல. அவங்க எஸ்ஓபி வச்சிருப்பாங்க. அத மட்டும் தான் சொல்லுவாங்க. நெறைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நெறைய கால் பண்ணி வேற வேற கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்குலாம் பேசி, அதுக்கப்புறம் சிலதெல்லாம் ரிசால்வ் பண்ணுவேன். அவ்ளோ சின்ன சின்ன ப்ராப்ளம். இப்ப நான் திரும்பி பார்த்தா, அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ப்ராப்ளம். ஆனா அப்பதைக்கு தெரியாதுல்ல. ஸோ ஜர்னி இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் சேல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணி சேல்ஸ் அப்படியே கிராஜுவலா போயிட்டுருந்து. அதுக்கப்புறம் அமேசான்லயும் நல்ல சேல்ஸ் இருந்துச்சு. மீஷோலயும் நல்ல சேல்ஸ் இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்லயும் நல்ல சேல்ஸ் இருந்துச்சு. இப்படியே கிராஜுவலா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, மந்த்லி ப்ராஃபிட் மட்டும் பெருசா நம்ம கைக்கு வரல. ஆட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் யூடியூப் பார்த்து, வெளியில சில கோர்சஸ்லாம் வாங்கி, இங்கிலீஷ் கோர்சஸ்லாம் வாங்கி கொஞ்சம் படிச்சு பார்த்து, ஆட்ஸ்லாம் ரன் பண்ணுவேன். ஆட்ஸ் ரன் ஆகும். ஸோ சேல்ஸ் எப்படி பார்க்கறதுன்னே தெரியல. அமேசான் டேஷ்போர்ட்ல பிசினஸ் ரிப்போர்ட் எப்படி பார்க்கறதுன்னு தெரியாது. மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் நடக்குது தெரியாது. எவ்வளோ யூனிட்ஸ் போகுதுன்னு தெரியாது. ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் அனுப்புவாங்க. அத கூட நான் சரியா படிக்க மாட்டேன். என்ன போட்டிருக்குன்னு. ஜஸ்ட் அவங்களுக்கு அனுப்புவாங்க. அப்படியே அவங்க வந்து ஃபைலிங் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் தெரியும். இப்படியே போயிட்டு இருந்த ஜர்னி. நடுவுல ஒரு டிராஸ்டிக் சேல்ஸ் எல்லாம் நம்ம நல்லா சேல்ஸ் எல்லாமே நடந்துச்சு. மீஷோலலாம் பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸ் பெர் மந்த் வந்து சேல்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அமேசான்ல ஒரு 1.5 லேக்ஸு, ஃப்ளிப்கார்ட்ல ஒரு 50,000, 60,000 இந்த மாரி சேல்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா, அ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்ளோ கஷ்டப்பட்டு பொருள்லாம் எடுத்துன்னு வந்தேன். ப்ராடக்ட்ஸ் விக்கிது. ஆட்ஸ்ல எவ்வளோ காசு போகுதுன்னு தெர்ல. எல்லாமே ஆர்டர்ஸ் எல்லாம் மூட்டை மூட்டையா போகும். ஆர்டர்ஸ் எல்லாம் போகுது. ஆனா, ப்ராஃபிட் வந்து கையில இருக்கிற மாரியே தெரியல. என்னடா இது இவ்ளோ ப்ராடக்ட் இவ்ளோ சேல்ஸ் கொண்டு வந்தோம். ஆனா 10 பைசா ப்ராஃபிட் இல்லையே! எதனா நம்ம லிஸ்டிங் பண்ணும்போது பிரைசிங் வந்து சரியா பண்ணலையா? என்ன ஏதுன்னு பார்த்து எப்படி பிரைசிங் பண்றதுன்னும் தெரியல. பிரைசிங் பண்றதுன்னா, அதாவது இவ்வளோ தான் அமேசான் நம்மளுக்கு அக்கவுண்ட்ல போடுறாங்கன்றது பார்க்கறதுக்கும் எனக்கு தெரியாது. ஸோ கோர்ஸ்லயும் அதெல்லாம் வந்து பெருசா இல்ல. ஆர்டர்ஸ் போகும். நம்மளே வந்து மைனஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. எவ்வளோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்களோ, அத வச்சு மைனஸ் பண்ணுங்கன்ட்டு. அதெல்லாம் வேலைக்கே ஆவாது. ஸோ அது அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டைம்ல என்ன நல்ல சேல்ஸ் போயிட்டுருக்கு. ஆனா ப்ராஃபிட் கையில இருக்கிற மாரியே தெர்ல. வரதுக்கும் போறதுக்குமே சரியா இருக்குது. ஏன் இப்படி நடக்குது? ஆர்டர்ஸ் நெறைய வருது. என்ன பண்றதுன்னே தெர்ல. என்ன பண்ணிட்டேன், மொத்தமா சேல்ஸ வந்து நெறைய எஸ்கேயூஸ வந்து 0 பண்ணி விட்டு இது பண்ணி விட்டேன். ஒரு சில 1, 2 எஸ்கேயூஸ் மட்டும் ஆக்டிவ்ல வச்சுக்கின்னு சேல்ஸ் ரன் பண்ணேன். அதுக்கப்புறம் நெறைய யூடியூப் வீடியோ பார்த்து கொஞ்சம் படிச்சு, அப்பயும் பிரயோஜனம் இல்ல. ஏன்னா நம்ம செல்ஃப் லேர்னிங்கே பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பத்திலாம் கொஞ்சம் தெரிய வந்தது. இ-காமர்ஸ்ல நம்ம கம்பெனிஸ்ல போய் வொர்க் பண்ணலான்றதே அப்பதான் தெரியும். அப்புறம் என்ன பண்ணேன், கம்பெனிஸ் பார்த்துட்டு, இந்த மாரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணேன். ஸோ அங்க ஜாயின் பண்ணிட்டு, அந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் பத்தி எதுவுமே பெருசா தெரியாது அவங்களுக்கு. நாங்க ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்றது இதெல்லாம் தெரியும். பட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கறது, ஆட்ஸ் ரன் பண்றது இதெல்லாமே பெருசா அங்க தெரியாது. லிஸ்டிங் எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்றது, அமேசானுக்கு ஏத்த மாரி எப்படி பண்றது அதெல்லாம் அப்ப தெரியாது. அங்க போனப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் கூட. அவரும் எனக்கு ஜூனியர் மாரி போட்டாங்க. ஸோ அவங்க நானும் டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணோம். எங்களுக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ். அப்பயும் வந்து பெரிய குரோத் இல்ல. ஏன்னா அவங்க இந்த கம்பெனிலேயே சொல்லி தரதுக்கு ஆள் இல்லல்ல. ஸோ அதனால என்ன பண்ணேன், ஒரு 6 மந்த்ஸ்ல அங்க ரிலீவ் பண்ணிட்டு வேற கம்பெனிக்கு வந்து மூவ் பண்ணிட்டேன். அங்க போயிட்டு அதே மாரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயம்லாம் கத்துக்கிட்டேன். இது மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டு, அந்த கம்பெனிலேருந்து திரும்பவும் இன்னொரு கம்பெனிக்கு நான் வந்து மூவ் ஆனேன். ஏன்னா அங்கேயும் எனக்கு ஆ கொஞ்சம் நாலேட்ஜ் ரெஸ்ட்ரிக்ஷனா இருந்துச்சு கத்துக்கிறது. டேஷ்போர்ட்லாம் பெருசா ஆக்சஸ் பண்ற மாரி இல்ல. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, அங்கருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணேன். அங்க வந்து நல்லா ஃபுல் ஃப்ரீடம் இருந்துச்சு. ஸோ அங்க ஓரளவுக்கு நான் நல்லாவே கத்துக்கிட்டேன். ஆனாலும் நெறைய ஹைடிங் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஃபுல்லாவே கத்துக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா நல்ல ஃப்ரீடம் இருந்துச்சு. பட் அங்கேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே இந்த ஒரு 2 இயர்ஸ் ஆஃபீஸ்லயே ஒர்க் பண்ணேன். ஒரு 1 1/2 இயர்ஸ் வந்து செல்ஃப் லேர்னிங்.
ஒரு 2 இயர்ஸ் வந்து ஆஃபீஸ்லயே போய் ஒர்க் பண்ணேன். இந்த மாரி 3 கம்பெனிஸ்ல போய் ஒர்க் பண்ணி, நாலேட்ஜ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நான் சில எக்ஸெல் போயிட்டு ஆஃபீஸ்ல கத்துக்கிறது தான் மேஜர் பார்ட்டு. ஏன்னா நம்ம செல்ஃப் லேர்னிங்கா பண்ணும்போது எக்ஸெல்லாம் நம்மளுக்கு பெருசா நம்மளுக்கு என்ன தேவைன்றது தெரியாது இ-காமர்ஸ்க்கு நம்ம செல்ஃப் லேர்னிங் பண்ணும்போது. ஸோ ஆஃபீஸ்ல போகும்போது இந்த மாரி தான் லிஸ்டிங் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த மாரி டேட்டாஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. சேல்ஸ் எப்படி பார்க்கறது? VLOOKUP எப்படி பார்க்கறது? ஐயோ! இந்த VLOOKUP இருக்கு. நான் YouTubeல எவ்வளோ வீடியோஸ் பார்த்தேன். அப்ப கூட எனக்கு பெருசா புரியவே இல்ல. ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு, ஸோ அந்த VLOOKUP எப்படி பண்ணணுன்றது இ-காமர்ஸ் பொறுத்தவரைக்கும் VLOOKUP ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பிவட் டேபிள். இது 2 தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றது இ-காமர்ஸ். நமக்கு மாசம் மாசம் அனலிட்டிக்ஸ் பண்றதுக்கு, சேல்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, ஆர்டர்ஸ்க்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, மைனஸ் பண்ணணும், வேர்ஹவுஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், அமேசான் நம்மளுக்கு எவ்வளோ பேமெண்ட் போட்டிருக்கு, அந்த பேமெண்ட்டோட ஆர்டரை மைனஸ் பண்ணணும் பேமெண்ட்ஸு. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்டர்ஸ்க்குமே மைனஸ் பண்ணணும். ரீஎம்பர்ஸ்மெண்ட்னா என்ன? ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம்ஸ்லாம் எப்படி போடுறது? இதெல்லாம் வந்து நான் அந்த மாரி ஆஃபீஸ்ல போய் கத்துக்கிட்டேன். பிஸ்னஸ் ரிப்போர்ட் எடுத்து மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் நடக்குது, சேல்ஸ் ஆர்டர் ஏன் வராம இருக்கு, இந்தந்த SKUs இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த மாரிலாம் பார்த்து நம்ம கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ரிலீவ் ஆயிட்டேன் அந்த கம்பெனிலேருந்து. ரிலீவ் ஆயிட்டு, அப்பவும் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இன்னும் ஃபுல் கான்ஃபிடென்ட் என் மனசுக்கு திருப்தியா ஆகுற அளவுக்கு இன்னும் வரல. திரும்ப ஒரு 2, 3 மந்த்ஸ் வந்து நான் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணி நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து YouTubeலேருந்து எடுத்து, அத கொலாபரேட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸிங் வைக்கணும், எப்படி லிஸ்டிங் பண்ணணும், எப்படி இமேஜஸ் ரெடி பண்ணணும், A+ எப்படி பண்ணணும், இது எல்லாமே அந்த கடந்து வந்த பாதைகள்ல ஒவ்வொன்னா கத்துக்கிட்டது தான். ஸோ அந்த கத்துக்கிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் பேக் தான் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்தது. இவ்வளோ தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருது, இவ்வளோ தான் நம்மளுக்கு அமௌண்ட் உள்ள வருது, இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இவ்வளோ தான் ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாமே கிளியர் கட்டா எடுக்க முடிஞ்சுது. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே எனக்கு அப்பவே நல்ல ஒரு சேல்ஸ் வந்தப்பயே நான் நெறைய ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணி கடன் வாங்கி ஒரு 3 லட்சம், 4 லட்சம் வாங்கி கடன் வாங்கி நான் உள்ள போட்டு பண்ணியிருந்தேன்னா, சேல்ஸ் எங்கேயோ போயிருக்கும். ஆனா 10 பைசா என்கிட்ட ப்ராஃபிட் இருந்திருக்காது. அப்புறம் அந்த பிசினஸே டோட்டலா நான் விட்டுட்டு இருப்பேன். ஸோ அதனால நான் அப்ப ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இப்போ கன்சிஸ்டன்ஸியா சேல்ஸ் நம்ம இ-காமர்ஸ் பிசினஸ்ல பொறுத்தவரைக்கும் நீங்க கத்துக்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது. கத்துக்கிட்ட பிறகு உங்களுக்கு மாசம் ஒரு 80% சேல்ஸ் கரெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா வரணும். எக்ஸாம்பிள் ஒரு 1 லேக் சேல்ஸ் வருதுன்னா, ஒரு மாசம் 80,000 வரலாம். ஒரு மாசம் 120 1000 அதாவது 1,20,000 வரலாம். 1,40,000 வரலாம். ஒரு ஒரு ஆவரேஜ் இருக்கணும். இந்த மாசம் கண்டிப்பா இந்த சேல்ஸாவது வந்துரும்ன்ற ஆவரேஜ் நம்மளுக்கு வந்து தெரியணும். அந்த கன்சிஸ்டன்ட் சேல்ஸ் கொண்டு வரதுக்கு எனக்கு 4 1/2 வருஷம் ஆச்சு கத்துக்கிட்டு எல்லாமே பண்றதுக்கு. ஸோ இ-காமர்ஸ்ல பொறுத்தவரைக்கும் நீங்க கத்துக்கலாம். சேல்ஸ் வர வைக்கலாம். ஆனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்க அந்த பணத்திலேயே இன்வெஸ்ட் பண்ணி, அந்த பணத்திலேயே நம்ம வீட்டுக்கு செலவு பண்ற அமௌண்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து கரெக்ட் நாலேட்ஜ் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கணும். நீங்க செல்ஃப் லேர்ன் பண்ணி கத்துக்கிறது, உங்க மென்டார் யாருன்றத பொறுத்து தான் நீங்க Amazonல சக்சஸ் ஆவீங்களா இல்லையான்றது தெரியும். ஸோ Amazon சேல்ஸ பொறுத்தவரைக்கும் இதுதான். நாலேட்ஜ் கரெக்ட்டா உங்களுக்கு ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க கரெக்ட்டா அத கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஈஸியா சக்சஸ் ஆகலாம். என்னோட ஜர்னி கொஞ்சம் டஃப்பான ஜர்னி. எனக்கு இப்ப நான் கத்துக்கிட்ட விஷயம் மாரி, எனக்கு ஒரு மென்டார் அப்ப இருந்திருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்லயே 2 இயர்ஸ்லயே நான் இ-காமர்ஸ்ல இருந்திருந்தேன்னா, இந்நேரத்துக்கு நான் வந்து நல்ல ஒரு பெரிய செல்லரா ஆயிருக்கலாம். பட் லேர்னிங் அப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம பேசிக்லேருந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். என்னடா இது வீட்ல ஒரு 10 பைசா குடுக்க முடியலையே, ஆர்டர்ஸ்லாம் வருது. ஆனா எடுத்து குடுக்க முடியலையே, பெருசா வருமானம் வர மாட்டேங்குதே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இப்படிதான் லைஃப் போயிட்டு இருந்தது. பட் இப்போ நான் அப்படி இல்ல. ஒரு நல்ல சேல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு எல்லாமே பண்ண தெரியுன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துருச்சு. இனிமேட்டு நான் வந்து தைரியமா ஒரு 4 லேக்ஸ் 5 லேக்ஸ் கடன் வாங்கி கூட நான் அழகா ஸ்கேல் பண்ணலாம். அந்த ஸ்டேஜ்க்கு இப்போ நான் வந்துட்டேன். நீங்க இ-காமர்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, என்னோட லைஃப் ஜர்னி வந்து இதுல சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஐ ஓப்பனிங்கா இருக்கலாம். என்னோட அட்வைஸ் என்னன்னா, கோர்ஸ் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு நல்லா உங்களுக்கு கரெக்ட்டா கைட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி பார்க்கறது, ரிட்டர்ன்ஸ் எப்படி பார்க்கறது,
என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க? உங்க கைக்கு கரெக்ட்டா காசு வருதா? அட்வர்டைஸ்மென்ட்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்களா? இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஒருத்தவங்களுக்கு கரெக்ட்டா மானிட்டர் பண்ணணும். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வந்துட்டீங்கன்னா கூட, ஓரளவுக்கு தான் நாலேட்ஜ் வந்து கோர்ஸ் மூலியமா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது வந்து யார் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. அது நல்லா அமைஞ்சுச்சுன்னா ஓகே. இல்லன்னா நீங்க ஒரு ஆஃபீஸ் போயிட்டு கத்துக்கிற மாரி இருக்கும். ஆஃபீஸ்க்கு போறதுக்குமே உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு. உங்களுக்கு எவ்வளோ நாலேட்ஜ் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தேவை. எல்லாருமே ஃப்ரெஷரா எடுத்துட்டு ட்ரெயின் பண்றதுன்றது முடியாது. ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது வந்து நீங்க குமுலேட்டிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஆஃபீஸ் ஒர்க் 1 to 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா கூட போதும். நல்ல கம்பெனியா ஒர்க் பண்ணீங்கன்னா, நீங்க அதுக்கப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, குரோத் மேல தான் இருக்கும். அதோட ஃபாலே இருக்காது. ஸோ அது மாரி தான் இந்த காமர்ஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த 2026 டிசம்பர் நான் எந்த அளவுக்கு மேசிவா க்ரோ ஆகப் போறேன்றது, அந்த டிசம்பர் 2026 வீடியோல டிசம்பர் 2026 31 அன்னைக்கு 31 இருந்தா 31, 30 இருந்தா 30 அன்னைக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அப்ப நான் உங்கள சந்திக்கிறேன்.